தில்லை வாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத எப்பகைக்கும் அடியே இளையாந்தல் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கடியேன் நல்லிதில் அமர் நீதிக்கு அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே இலை மலிந்த வேல் நம்பியறிபத்த கடியேன் ஏனாதிநாதன்றன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்டப்படியேன் கடவுரில் கலையன்றன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரல் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்றல் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலத்திரைவன் அடியார்க்கும் அடியேன் பெருமியலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சுசாத்த மங்கி நீலனக்கடியேன் அரு நம்பி நமி நம்பி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கொம்பராவரி வண்டு மணநார மலரும் மதுமலன கொன்றையான் அடியலார் பேணார் எம்பிரான் சம்பந்தம் அடியார்க்கும் அடியேன் ஏயகோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கத்தும் அடியேன் அம்பராம் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பார்கொண்ட வனமுலை அழுமை வங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடை கழறிற்றறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்டவே போற்றன் கலந்தைக்கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழிக்கரூர் துஞ்சிய புகழ்ச்சோழற்கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையரையற்கடியேன் விரிதிரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியல் கிழச்சத்தி வரிஞ்செயர்கோன் அடியார்க்கும் அடியேன்
ஐயடிகள் காடவர் உன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காழே கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையா நெல்வேலி வென்ற நின்ற சீர்நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் உன் களச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் குடை சூழ்ந்த புலியதழில் அறவாட ஆடி பொன்னடிக்கு மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கொட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காழே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருஆரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி கிண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடித்தார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காழே மன்னிய சிவரை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனம் நரனடியே அடிந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்ப ஆரூரில் அம்மானு கண்பரவரே
தீவான தட்டி கொண்டு வந்தாங்க. வேப்பந்தலை எல்லாம் கையில் விடப்பா, ஒவ்வொரு வேப்பந்தலை கையில் வை. தீவானை காட்டி போனா வேப்பந்தலை
விரித்தபல் கதிர்கொள் சூலம் விரித்தபல் கதிர்கொள் சூலம் வெடிவடு தமருகம் கை தரித்ததோ கோல கால பைரவனாகி விரித்தவள் கதிர்கொள் சூலம் வெடிவடு தமருகம் கை தரித்ததோ கோல கால பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்ச வேழம் உரித்து உமை அஞ்சக் கண்டு உன் திருமணிவாய் விள்ள சிரித்து உமை அஞ்சக் கண்டு வேடம் உரித்து உமை அஞ்சக் கண்டு உன் திருமணிவாய் விள்ள சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னேரி செல்வனாரே சேரை சென்னேரி செல்வனாரே சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னேரி செல்வனாரே
வடிகொள் மேனியர் வானமாமதியினர் படிகொள் மேனியர் வானமாமதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகள் கொன்றையம் சடையினர் கொடியினர் உடைபுலி அரளாப்பு கடிகள் கொன்றையம் சடையினர் கொடியினர் உடைபுலி அரளாப்பு விடையதேறும் விடையதேறும் எம்மான் அமர்ந்து இனிதுரை விற்குடி வீரட்டம் விடையதேறும் எம்மான் அமர்ந்து இனிதுரை விற்குடி வீரட்டம் விற்குடி வீரட்டம் அடியராகி நின்றேத்தவல்லார் தம்மை அருவினை அடையாவே அடியராகி நின்றேத்தவல்லார் தம்மை அருவினை அடையாவே விலங்கலே சீலை இடம் மேன விலங்கலே சீலை இடமென உடையவள் விற்குடி வீரட்டத்து இலங்கு சோதி எம்பெருமாள் தனி எழில் திகழ் கழல் பேணி கழல் பேணி நலங்குள் வாழ்வொழில் காழியுள் நலங்குள் வாழ்வொழில் காழியுள் ஞான சம்பந்தன் நற்றமிமாலை பலங்குள்ளே இசை மொழியுமில் பலங்கோடே இசை மொழியுமில் மொழிந்தக்கால் மற்றது அறமாமே பலங்கோடே இசை மொழியுமில் மொழிந்தக்கால் மற்றது வரமாமே செலவுக்கு வராது. அதாவது இந்த திருக்கோயில் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொடுக்குறேன்னு எழுதியிருப்பீங்க பணம், அந்த பணம் வரவு வராமல் இருந்ததுன்னா அவங்க பணம் வரும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிடுவாங்க. கடன் வாங்கி அந்த பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கடன்காரனுக்கு போய் சேர்ந்துடும். யார்கிட்ட கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். உங்கள் பணம் திருக்கோயிலுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்ட பூரண நல்லாசி நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் யாரும் தெரிஞ்சுக்கணும். இருந்தால் கூட நாம யார்கிட்ட வேணும் ஒருத்தர்கிட்ட ஒரு கைமாத்த ஒரு கடனாக வாங்கி கூட நம்ம திருக்கோயில் நண்பர்களுக்கு அதை கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டோம்னா அது நம்முடைய பணமாக மாறிடும்.
எப்படி வந்து திருக்கோயிலுக்கு சென்றால் சாதம் பிரசாதமாக மாறுதோ, கோயிலுக்கு உள்ளே கருவறை சென்று பிற்பாடு இந்த ஜலமானது தீர்த்தமாக மாறுகிறதோ, அதை போல நம்முடைய அந்த மாங்கல்ய பணம் காணிக்கையாக மாறியது. ஆனால் அன்பர்கள் மக்கள் அந்த இது யாரெல்லாம் செலுத்தாதவர்கள் விரைந்து திருக்கோயில் நண்பர்களிடையே கொடுத்து உங்களுடைய அந்த பொருளாதாரமும் மேம்படவும் யாவரும் இருக்கின்ற காலங்களிலும் வருகின்ற காலங்களிலும் இந்த ஆலய வழிபாடானது சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் வராமல் இருந்தால் கூட விரைந்து கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டு வழிபாடு நிறைவு செய்கின்றோம். சிவாதி சித்தம் மறந்த விஷயம் அன்பு பாலிக்குமாய் குறை இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே கற்பனை இழந்த ஜோதி அருணஜீபூர்வமாய் அற்புதத்தின் மேலான் உதைத்தாய் போற்றேன் கோயிலாயும் சிந்தை ஒன்றா போற்றேன் கண்ணார் அமுதத்திரளே போற்றேன் காவாய் கனகத்திரளே போற்றேன் மறுத்தம்மா பேசி பலம் குறித்தே அரவானரை கண்படும் அமானித்தனை செய்வார் ஆனந்தான் உகந்தம் செய்தானியாதியே மனது கும்பீரம்தான் பெருமையாம் பரந்து பொற்பம் செய்கின்ற பூக்கள் போற்றி போற்றேன். எழுந்தறி பெருமானுக்கு மலர் வழிபாடு. சிவபெருந்துடையின் செய்தியை போற்றி சிவாமின் தாயின் செல்வா போற்றி சிவகணங்களுக்கு தலைவா போற்றி சித்தி பண்புடையா பற்றும் உலகம் பதிவென்றேல் மண்ணுக்குள் மாய்வது மண். அந்த பண்புடையவர்களை வளர்க்கக்கூடியது கல்வி. அந்த கல்வியினால் வரக்கூடியது அறிவு. அந்த அறிவினால் வரக்கூடியது அன்பு. அந்த அன்பினால் வரக்கூடியது துறவு என்று சொல்வார்கள். அந்த வகையில் எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் அந்த பொறுப்பு எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. நல்ல வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். இந்த திருக்கோயிலுக்கு கிடைச்ச பெருமை அது. அவங்க வந்து வயது முதிர்ந்த காலத்தில் கூட இந்த திருக்கோயில் கண்ணு கருமாத்தமாக எடுத்து எந்த வேலையை எப்படி செய்யணும், ஏதோ உங்களுடைய புண்ணியம் செய்த நீங்கள் செய்த புண்ணியம், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பலன் அது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இந்த ஆலயத்தை அமைத்து இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் நம்முடைய குலப்பெருமக்கள் இவ்விடத்திலே வந்து நல்ல முறையில் வழிபாடு செய்யும். ஆனால் நம்ம இந்த குலத்து பெருமக்கள் எல்லாம் ஒரு பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த மாதிரி செயல் யாருக்கும் வர்றதில்லை, நினைப்பே வர்றதில்லை. ஏன்னா பெரியவங்க அப்படி நம்மளை வளர்த்திருக்கிறாங்க. அதனால தான் என்னாச்சு, இந்த குலத்து பெருமக்கள் பாருங்க நிறைய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, நிறைய வாத்தியார் இருக்காங்க. வாத்தியாருக்கு அவங்க வாத்தியார் பசங்களும் வாத்தியாராக இருக்கிறாங்க, மருமக்க பிள்ளை வாத்தியார் இருக்கு. இப்படி ஒரு அமைப்பான ஒரு அந்த குடும்ப நெறி நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நல்ல சாமியை மனமாற வேண்டணும். வர காலத்தில் எது எப்படி நடக்கும்னே சொல்ல முடியல. நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அனாச்சார பழக்க வழக்கத்தில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம குடும்பத்திலிருந்து அதை போய் மாட்டிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் நான் சாமிகிட்ட விண்ணப்பிக்க வைக்கும் பொழுது நான் ஒரு தடவை சொல்லுவேன், உலகிலே பரவி வருகின்ற அந்த அனாச்சார பழக்க வழக்கில் எங்களுடைய குலத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதை பரவாமல் நீயே காத்துக்கணும். சாமிக்கு தான் சொல்லணும், வேறன்னு சொல்ல முடியும். சாமி வேண்டத்தை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆவி உடனே போகுது. இந்த ஆவி போன பிற்பாடு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. தெரியுமா? தெரிஞ்சால் நம்ம இன்னும் அங்கே போய் கொடுத்துருவோம். என்ன கொடுத்துருவோம், நான் அங்கே வர்றேன், எனக்கு ஒரு இடம் நல்ல ஸ்பெஷல் இடம் போட்டு வச்சுருவேன். ஆனால் அதுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறாரு, நீதியரசர் ராருங்க, யமதர்மன் தான் நீதியரசர். அறத்தின்படி வாழ்வோம்னு ஒருத்தன் தான், யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. நீதியரசர்னா யமதர்மன் தான். அவர் வந்து என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த போகையில் இந்த உயிர் வந்து மேலே போய் சேர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும் இந்த ஆன்மாவுக்கு போய் சேர்றது. அதுக்கு பிற்பாடு பரிபக்குவ நிலை அடைந்து நம்ம பாவ விலைக்கு ஏற்ப இந்த பிறப்பு கிடைக்கும். கூத்தாட்டுவான் குளம் அது விழித்தற்று
பெருஞ்செல்வம் போக்கும் அது பிடித்துட்டேங்கிறது. பூச்சாட்டுவான் குளம்னா ஒரு சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க. ஒருத்தர் 4 மணிக்கு போறாங்க, ஒருத்தர் 5 மணிக்கு போறாங்க. நீங்க எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு புண்ணியத்தின் கூட பணம் இருந்துட்டே இருக்கு நம்மளோட. எப்ப அந்த புண்ணியம் குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த பணம் நம்மளுக்கு போயிடும். வாத்தியார் சொல்லி நான் நேரத்தை சொல்றேன், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். பணிவு எல்லாத்துக்கும் வரும், படித்தவனுக்கு வரும், படிக்காதவனுக்கு வரும் பணிவு. ஆனால் ஒரு செல்வனுக்கு பணிவு வருதுன்னா அதுதான் மிக உயர்ந்த நிலைங்கிறார் வள்ளுவர். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வருக்கு எல்லாம் தலைங்கிறார். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் கோயில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமைதல். இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். திருக்கோயில்னால நல்ல 4 செய்தி தெரிஞ்சுக்கிறோம். இதனால் நம்ம குடும்பத்தை போய் சொல்கிறோம். அந்த மாதிரி போனோம். தீபாவளி வேல் வழிபாடு செய்து நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டின் பலனாக எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களோடு தொடர்புடைய அனைவருக்கும் நல்லெண்ண தந்து நெறிப்படுத்தி தோன்றா துணையாக இருந்து எங்களை வாழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா வகையிலும் அருள் பெருமானே உங்களுடைய திருவள்ளினாலே எங்களுடைய குலப்பெருமக்களில் இருக்கின்ற குற்றம் குறைகளை நீக்கி நோய் பிடி நீக்கி எல்லா வகையிலும் உடலை பற்றி இருக்கக்கூடிய நோய் நீக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய குலப்பெருமக்கள் இல்லங்களில் இருக்கின்ற திருமணத்தடை மரப்பெருத்தடை யாவையும் நீக்கி நல்லருள் பாலிக்க வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எவ்விதமான இடையூறுமின்றி நடத்தி தர வேண்டிக் கொண்டு எங்களுடைய குருவாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் மூதாதையர்களையும் இணைந்து இந்த வழிபாட்டினை நிறைவு செய்கின்றோம். ஓம் பான்மையுடைய மணிவளம் சொல்ல கருத்தன் கடவுள் கனலேந்தி ஆடும் கருத்தன் கடவுள் கனலேந்தி ஆடும் திருத்தல் சடை மேல் நிரம்பாமதே பெரியவன் பெரியவன் அது வந்து வந்துட்டு அவனாசி பேர் சேர்த்து கூட அவனாலதான் மைசூரோட சேர்ந்து அவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து காத்து மிச்சம் பெருந்தாக்கு அது வந்து மிளகாய் வச்சு
மைசூர் காமராஜ் உடையார் அவினாசி தேர்தல் செஞ்சாலும் வீட்டுக்கு வந்து அதை கொடுத்துருந்தேன். அது நினைவாக கொடுத்து போனோம். நாங்கள் எனக்கு ஐம்பொன் வைங்க முதல்ல. அட்டாரிலேயே வச்சிருந்தோம். அப்புறம் கோயில் கட்டுறதுக்கு மைசூர் மகாராஜா அவரை கொண்டு வந்து எங்கள் தாத்தா அவினாசி தேர் செஞ்சுட்டு இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து நினைவாக கொடுத்துட்டு போனோம். நாங்கள் வீட்டில் மேலே வச்சுருந்தோம். கோயில் கட்டின பிறகு முனிப்பு கோயிலில் கொண்டு வந்து ஞான சம்பந்தன் நறுநீருகும் காழி ஞான சம்பந்தன் பெருநீர் திரு பரியல் அரவல் உனை பாடல் வல்லார்க்கு பொறி நீடு அரவல் உனை பாடல் வல்லார்க்கு ஆறு நீடு அவலும் பிறப்பு அருணி தவலும் ஆறும் பிறப்பு